அது ஹனபி செய்வாங்க. ஆக 2 பேருக்கு 14, 2 பேர் 15 இதுல போட்டிருக்கு, 2 பேருமே ஒண்ணு விட்டுருவாங்க. அதாவது நான் 14 செய்தாலும் செய்வாங்க 2 பேருமே, நான் குர்ஆன்ல 15 ஓரத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப ஹஜ்ஜில் வரக்கூடிய 2 சஜிதாவுல ஒரு சஜிதாவை 2ஐயும் ஷாஃபி செய்வாங்க, ஹனபி ஒண்ணு செய்ய மாட்டாங்க. சாதுங்கிற சூறாவுல வர சஜிதா இருக்கு பாருங்க, அதை ஹனபி செய்வாங்க, ஷாஃபி செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு 14 சஜிதா 2 பேருக்கு இருக்கிறது. ஆக இப்படி 14 இடத்துல சஜிதா செய்யறாங்க பாருங்க. இதுக்கு என்னமாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல ஹதீஸ்கள் அடிப்படையில் சஜிதா தீர்மானிக்கணும். ஒரு ஆயத்துக்கு சஜிதா செய்யறதா இருந்தா நம்மளா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லி இருக்கணும், செஞ்சிருக்கணும். அப்படி தேடி பார்த்தீங்கன்னா சூரத்துல் இன்சிகாக் இருக்குல்ல, இன்சிகாக்னா இதஸ்ஸமாவுன் சக்கத், இன்சிகாக்னா 84, 84வது சூறாவுல ஒரு சஜிதா போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. இன்சிகாக் இதஸ்ஸமாவுன் சக்கத் என்ற சூறா ஓதுனீங்கன்னா அதுல ஓரத்துல சஜிதான் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 766, 768, 1074, 1078 இவ்வளவு ஹதீஸ்லையும் இதஸ்ஸமாவுன் சக்கத் என்ற அத்தியாயத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார்கள். ஆதாரம் இருக்கு, புகாரில் இருக்குது. அப்ப 84வது சூறாவுல இன்சிகாக்ங்கிற சூறாவுல ஒரு சஜிதா ஒண்ணு. இரண்டாவது சூரத்து நஜ்முன்னு ஒரு சூரா இருக்குது. இவ்வளவு ஹதீஸ்லையும் இதஸ்ஸமாவுன் சக்கத் என்ற அத்தியாயத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார்கள். ஆதாரம் இருக்கு, புகாரில் இருக்குது. அப்ப 84வது சூறாவுல இன்சிகாக்ங்கிற சூறாவுல ஒரு சஜிதா ஒண்ணு. இரண்டாவது சூரத்து நஜ்முன்னு ஒரு சூரா இருக்குது. நஜ்முங்கிறது 53 நட்சத்திரம், நஜ்மு என்ற சூரா 53. இந்த 53வது சூறாவுல சஜிதான் ஓரத்தில் போட்டிருப்பாங்க, அது ஓகே, அதுக்கு ஆதாரம் இருக்குது. அது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 1067, 1070, 1071, 3853, 3972, 4862, 4863 இவ்வளவு இடங்கள்லையும் இந்த நஜ்மு என்ற சூறாவில் சஜிதா செய்தார்கள். நஜ்மு என்ற 53வது அத்தியாயத்தில் சஜிதாவுடைய வசனம் வருது பாருங்க, அந்த வசனத்தை ஓதும் பொழுது சஜிதா செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இன்சிகாக் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. நஜ்மு சூறாவுக்கு சஜிதா செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் 2 ஆச்சு. அதே மாதிரி சூரத்து சாதுன்னு ஒரு சூறா இருக்கு. அந்த சாதுங்கிறது எத்தனாவது சூறா? 38, 38வது சூறா சாது. அந்த 38வது சூறாவுல சஜிதான் ஓரத்தில் போட்டிருக்கும். அந்த சூறாவுல சஜிதா இருக்குது என்று சொல்லி சஹீஹுல் புகாரியில 1069, 3421, 3422, 4632, 4806, 4807 இவ்வளவு நம்பரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சாது என்ற சூறாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தார்கள். அதுல வரும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செஞ்சாங்கன்னு வரும். அந்த வசனம் வரும் பொழுது நீங்க சஜிதா செய்யுங்கன்னு வருது. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறோம்ல அலக் 96 சூரத்துல் அலக், இப்ப இன்னைக்கு குர்ஆன் விரிவுரைக்கு எடுத்தோம் இல்லையா, கடைசி வசனம். இந்த வசனத்தை ஓதும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள் என்று சஹீஹ் புகாரில இல்ல, சஹீஹ் முஸ்லிம்ல 905, 906 முஸ்லிம்ங்கிற நூல்ல 905லையும் 906லையும் அலக்கு என்ற சூறாவில கடைசி வசனம் ஓதும் பொழுது சஜிதா செய்தார்கள் என்று இருக்கு. சஜிதா போட்டிருக்காங்க, கரெக்டா போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் சூரத்து நஹல் 16வது சூரா தேனி, அதுல ஒரு சஜிதான்னு போட்டிருப்பாங்க. அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஜிதா செஞ்சாங்கன்னு வருது. ஆனால் மக்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது ஜும்மாவுல மெம்பர்ல இருந்து நகல்ல வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதினார்கள். மெம்பர்ல இருந்து இறங்கி சஜிதா வசனத்துக்காக வேண்டி சஜிதா செய்தார்கள். மறுவாரமும் அதே சூறாவை ஓதினார்கள். மறுவாரம் எந்திரிச்சு சஜிதா செய்யல. மக்கள்கிட்ட விளக்குனாங்க, நான் ஏன் செய்யல என்று கேட்டா, சஜிதா செய்யறது என்பது சுன்னத்து தானே தவிர அது கட்டாயம் கிடையாது. அதை காட்டுறதுக்காகத்தான் ஒரு வாரம் நான் அதை ஓதித்து சஜிதா செஞ்சேன், ஒரு வாரம் ஓதித்து சஜிதா செய்யாமலே நினைச்சிட்டேன் விட்டுட்டேன்னு சொல்றாங்க. அந்த அது நகல்ல 16வது சூறாவுல. ஆனால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள் என்று வரவில்லை, உமர் செய்தார்கள் என்று வருது. மக்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது செய்தார்கள் என்று வருகிறது. அது ரசூலோடு சம்பந்தப்பட்டு வராதனால் அது ஒரு அத்தாரிட்டியா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு பேணுதலுக்கு வேணா எடுத்துட்டு போகலாம், ஒருத்தன் எடுக்காம விட்டால் குற்றமாகாது. 4 தான் கன்ஃபார்மா வருது. இந்த சஜிதாவுடைய 15 இடங்கள்ல
4 இடங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைதா செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது. ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது சஹாபாக்கள் முன்னிலையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு சைதா செஞ்சாங்கன்னு வருது. விரும்பினா எடுத்துக்கலாம், அதை விட்டாலும் அல்லாஹ் கேட்க போறது இல்லை. உமர் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு போயிடலாம். அதை எடுத்துக்கொண்டு மக்கள் எல்லாம் வந்து செஞ்சிருக்கிறாங்க, யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல, அதனால ரசூலுல்லாஹ் செஞ்சது பார்த்தானே செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் புரிந்து கொண்டு போனாரே, ஆனால் அவரையும் குற்றம் முடிக்க தேவையில்லை. ஆக இந்த 5 தவிர மீதி உள்ள 9, 10, 15 போட்டிருக்கிறாங்க. மீதி உள்ள 10 இடங்கள்ல சைதா செய்வதற்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. இந்த 5 குறிச்சிக்கிற வேண்டியது நீங்க குர்ஆன்ல எடுத்து செய்யணும். நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த நம்பரை குறிச்சிக்கிறங்க. இன்சிகாக்கு 1 உங்க குர்ஆன்ல மார்க் பண்ணிக்கலாம். அந்த சூறாவுல இடத்துல இப்படி ரைட் போட்டுக்கலாம். மீதி உள்ள ரைட் போடாதா இருந்தால் நீங்க உங்க குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியாது. அந்த இடத்துல ரைட் இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட் போடாம செய்தா இருந்தா செய்யாம விட்டு போயிடலாம். அதுக்காக வேண்டி இன்சிகாக்கு 1, இன்சிகாக்குனா எத்தனை நம்பர் சொன்னேன்? 84 1, அதுக்கப்புறம் 53வது சூறாவுல 1, அதுக்கப்புறம் 38வது சூறாவுல 1 சாதுல, அதுக்கப்புறம் 16ல 1, அதுக்கப்புறம் 96ல 1. இந்த 5 இடத்துல நீங்க மார்க் பண்ணிக்கிறங்க. அதுல நம்ம சைதா செய்யணும் அப்படின்னு விளங்கிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த நிறைய சைதா செய்யறாங்கல்ல 14 இடம், 14 15, அதுக்கு என்ன எதனால இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டா ஒரு ஹதீஸ் வருது. சூரத்துல் ஹஜ்ஜில 2 சஜிதாக்கள் இருக்கு என்று சொல்கிறார்கள், இது உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு சொன்னாங்க. சூரத்துல் ஹஜ்ஜில ஒரு சஜிதாவுக்கு ஆதாரம் இல்லைன்னு இருக்கிறோம். இதுல எப்படி வருதுன்னு கேட்டா சூரத்துல் ஹஜ்ஜில வந்து 2 சூரா இருக்கு என்று சிறப்பிக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் திருமதியில 826வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. முதல் வால்யூமை நீங்க பார்க்கலாம். 826 826. இது திருமதியை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா இது சரியான செய்தி இல்ல, இது பலவீனமான செய்தி, இது ஏற்கத்தக்கது இல்லை என்று விரிவாக விளக்கி இருக்கிறார். 826 பார்த்துக்கிறங்க. திருமதியுடைய முதல் பாகத்தில் அவர் ஹஜ்ஜில் 2 செய்தா என்று சாவி சொல்றாங்களே, இந்த ஹதீஸ் ஆதாரம் உங்களுக்கு அந்த சரியான ஹதீஸ் இல்ல, அதை தூக்கி போட்டுற வேண்டியது. அதுக்கடுத்து வந்து திருமதியில இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்முல உள்ள 53வது சூறாவில் உள்ள சைதாவையும் சேர்த்து 11 இடங்களில் சைதா செய்திருக்கிறார்கள். 11 அத்தியாயங்கள்ல நினைஞ்சிருக்கிறாங்க சைதா செய்திருக்கிறார்கள். நானும் அவங்களோட சைதா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அபூ தர்தா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று வருது. இது திருமதியில 519. இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டா கூட 11 தான் போட்டிருக்கணும், 15 போட்டிருக்கிற நியாயம் கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸ் சரியானு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து உமர் திமிஷ்கிங்கிற ஒரு ஆளு தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாரு. இவர் யாருங்கிறதுக்கு எந்த டீட்டெயிலும் கிடையாது, மஜ்ஹூல். இவருக்கு வரலாறு கிடையாது, இவர் நல்லவரா கெட்டவரான்னு ரெக்கார்டு இல்ல. யார் என்று ரெக்கார்டு இல்லாத ஒருவர் பெயரை பயன்படுத்தி அறிவித்தார்களே ஆனால் அந்த ஹதீஸ் எடுபடாது. இவருக்கு ரெக்கார்டு இல்லைன்னு யார் சொல்றா தெரியுமா? எந்த கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கிதாபுக்காரர் சொல்றாரு. திருமதியில் தான் இது இடம்பெற்றிருக்கிறது. 519 முதல் வால்யூம்ல பாத்துக்கலாம். 519வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. அது கீழே நோட்டு கொடுக்கிறார் திருமதி. இது உமர் திமிஷ்கின் ஒரு ஆள், திமிஷ்கை சேர்ந்த டமாஸ்கஸை சேர்ந்த உமர் என்ற ஒரு ஆள் பேரை போட்டிருக்காங்க. இந்த பேருடையவர் யார் என்று தெரியல, அப்படி இருந்தாரா இல்லையான்னு தெரியல, அவருக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்ல, அதனால அதை ஏற்றுக்கிற முடியாதுங்கிறாரு. 11 செய்தான்னு சொல்வதற்கும் ஆதாரம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அம்ர் இப்னு ஆஸ்ங்கிறவங்க அறிவிச்சதா வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல 15 சஜிதாக்களை எனக்கு ஓதி காட்டினார்கள், 15 சஜிதா வசனங்களை ஓதி காட்டினார்கள் வருது. இது எங்க இருக்குன்னு அபூ தாவூதுல 1193, இப்னு மாஜாவுல 1047, இன்னும் பல நூல்கள் இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா இதுல 2 அறிவிப்பாளர் வர்றாங்க. 2 பேர் யாருன்னு தெரியாத ஆளுங்க. அப்துல் காதருக்கு இப்ராஹிம் சொன்னார்னா அப்துல் காதர்னு ஒரு ஆள் உலகத்தில் கிடையாது, இப்ராஹிம் ஒரு ஆள் கிடையாது. இப்படியான ஒரு அடிப்படையில் அப்துல்லா இப்னு முனீன் என்ற ஒரு ஆள் இதை அறிவிக்கிறாரு. அவர் யாருன்னு தெரியாதவர். அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஹாரிஸ் இப்னு சயீத்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அவருக்கு ரெக்கார்டு கிடையாது. அப்ப இந்த 15 சஜிதா என்று சொல்வதற்கு ஆதாரம் இந்த ஒரு ஹதீஸ் தான். 15 ஓரத்தில் எழுதியிருக்கிறாங்களே, அதுக்கு என்ன வேற வலுவான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒண்ணுமே கிடையாது. 2% யாருன்னு நமக்கு தெரியல. அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இவர் சொன்னார்னு இவர் அறிவிக்கிறார், இப்ராஹிம் சொன்னார்னு இஸ்மாயில் அறிவிக்கிறார். இதுல எப்படி வருது? அப்துல்லா சொன்னார்னு ஹாரிஸ் அறிவிக்கிறார். அப்துல்லாண்டாலும் யாருன்னு ரெக்கார்டு இல்ல, ஹாரிஸ் யாருன்னு ரெக்கார்டு இல்ல. ரெக்கார்டு இல்லாதவர்கள் அறிவித்தார்களே ஆனால் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இட்டுக்கட்டு சொன்னாங்களா உண்மையிலே ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறாங்களா என்பதை நம்ம தீர்மானிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்புல வர்ற காரணத்தினால இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். ஒரு பேச்சுக்கு இதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் 2 ஷாஃபியும் தப்பு பண்றாங்க, ஹனஃபியும் தப்பு பண்றாங்க. ஏன்?
15 ஓதி காட்டினதா வருது, அது 14 ஆக்குற நீ. ரெண்டு பேருமே 14 தானே பண்றாங்க. குர்ஆன்ல எழுதுனது 15 இருக்கே தவிர ஹனபி செய்யறது எத்தனை? 14 தான். ஷாஃபி செய்யறது எத்தனை? 14 தான். ஆளுக்கு ஒண்ணு மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப 15 சூரா வசனங்களை ஓதி காட்டினார்கள் என்று ஹதீஸ காட்டுறீங்க, நீங்க 14 தான் செய்யறீங்க. அப்ப இந்த 14க்கு எந்த ஹதீஸும் கிடையாது. ஒவ்வொருவரும் செய்யறது. ஹம்பலி இமாம் 15 செய்யணுங்கிறார். ஹம்பலி இருக்காரு பாருங்க, ஷாஃபி ஹனபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆளுக்கு 14. ஒண்ணு விட்டுருவாங்க, அவங்க ஒண்ணு விட்டுருவாங்க. ஹம்பலி என்ன பண்றாரு? அஹ்மது இப்னு ஹம்பலி 15 மட்டும் பார்ப்பாங்கிறாரு. அவர் பரவாயில்ல, அவர் ஆட்சி என்ன செய்யலாம்? சரி, இந்த பலவீனமான ஹதீஸ் அடிப்படையில் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒத்துக்கலாம். நீங்க காட்டுறது 15 வசனம் ஆதாரத்தை காட்டுறீங்க, நீங்க செய்யறது 14 செய்யறீங்க. 14க்கு ஆதாரத்தை காட்டுங்க. குர்ஆன்ல 14 சஜ்தா இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? ஒரு ஆதாரம் யாராலையும் காட்ட இயலாது. 14 சஜ்தா செய்வதற்கு ஆதாரம் காட்ட இயலாது. 11 காட்ட இயலும் பலவீனமான ஹதீஸ், 15 காட்ட இயலும் பலவீனமான ஹதீஸ். வலுவான நம்பகமான ஹதீஸ் 5 சூறாக்களுக்கு தான் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 5 சூறாவுக்கு கூட சஜிதா செய்யற கட்டாயம் இல்லையா என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது சூறாவுக்கு நஜ்மு சஜிதா செஞ்சிருக்கிறாங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாமல் விட்டும் இருக்கிறாங்க. விட்டு இருக்கிறார்கள் எங்க இருக்குன்னு கேட்டா புகாரில 1072 1073. அப்ப சஜிதாவுடைய இப்ப நம்ம ஓதணும் வஸ்ஜுது தெரிப்புண்டு. இப்ப நான் சஜிதா செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். செஞ்சா நன்மை கூட, செய்யாட்டி குற்றம் கிடையாது. சஜிதா குர்ஆன் திலாவத் ஓதக்கூடிய நேரத்தில் கம்பல்சரியா செஞ்சுதான் ஆகணுமா என்று கேட்டால் அது கம்பல்சரி கிடையாதுன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்களில் செஞ்சிருக்கிறாங்க, செய்யாம விட்டும் இருக்கிறாங்க. நஜ்முலே அப்படி நடந்திருக்கு. 1072 1073 சஜிதா செய்து சஜிதாவுடைய வசனத்தை ஓதி விட்டு சஜிதா செய்யாம இருந்திருக்கிறாங்க. அதே போல ஓதுறவரும் செய்யலாம், கேட்கிறவர்களும் செய்யலாம். சஜிதாவுடைய வசனத்தை உன்னிப்பா ஒருத்தர் ஓதுறாரு, நீங்க எல்லாம் காதுனால கேட்டுட்டு இருக்கிறீங்க, நம்ம ஓதலையேன்னு சொல்லிட்டு நீங்க செய்யாம இருக்க தேவையில்லை, நீங்களும் செஞ்சுக்கிற வேண்டியதான். வஸ்ஜுது வக்தரி பண்ணோன்னு சஜிதாவுல நினைஞ்சிடலாம், விழுந்துடலாம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நஜ்மு சூரா ஓதும் பொழுது அவர்கள் சஜிதா செய்தார்கள், அவர்களோடு இருந்த மக்கள் எல்லாம் சஜிதா செய்தார்கள் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது சூரா ஓதி சஜிதா செய்யும் பொழுது அவங்க செஞ்ச சஜிதாவை பார்த்து எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. அது எங்க வருதுன்னு கேட்டா புகாரியில 1075 1076 1079 இந்த 3 இடங்கள்ல என்ன வருதுன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஜிதா செஞ்சாங்க, கேட்டுக்கிட்டு இருந்த மக்களும் சஜிதா செஞ்சார்கள். அப்ப குர்ஆன் ஓதுவதற்காக செய்கிற சஜிதா என்பது மொத்தம் 5 இடங்கள் தான், 15 இடங்கள் நிச்சயமா கிடையாது. அந்த 5 இடங்கள்ல கம்பல்சரியா செய்யணுமா என்றால் செய்தால் நல்லது, விரும்பத்தக்கது, செய்யலைன்னா குற்றம் வராது என்பது ரசூலுல்லாஹ் வழங்குது. அதுல ஓதுறவர் சஜிதா செய்யற மாதிரி கேட்பவர் என்ன செய்யணும்? சஜிதா செய்யணும், சஜிதா செய்யலாம், அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும். இது இந்த சஜிதாவை பற்றி உள்ள ஒரு மேட்ரு. அப்ப இந்த சூரத்துல் அலக் என்ற இந்த அத்தியாயத்தின் முதல் அருளப்பட்ட இந்த அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ஃபர்ஸ்ட் தான் யார் என்பதை அறிமுகப்படுத்துறான். அடுத்த வசனங்கள்ல மனிதன் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்த பிறகு கூட அநியாயம் பண்றதை அல்லாஹ் கண்டிக்கிறான். அதுக்கடுத்து பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை தொழுவதை தடுக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கிறான். அவங்களுக்கு பணியாத என்று நமக்கு அறிவுரை சொல்கிறான். இந்த 3 செய்திகளுடைய தொகுப்பு தான் 96வது அத்தியாயம். இதை விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.